கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நம்மளை அப்படியே சீட்டு எட்ஜில் வந்துட்டு உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அம்பிகா மேம் வந்துட்டு தீபா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தீபாவை பார்க்குறதுக்கு ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு உள்ளே யார் இருக்கா, ரியாவும் ரம்யாவும் தானே இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்பவும் போல் அவங்க உரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்குது, அதுவும் இந்த கல்யாணத்து கோலத்துலையா என்னால் முடியலை, ஒவ்வொரு நிமிஷமும் மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு ஆல்ரெடி மற்றவங்க எல்லாருக்குமே நிறைய மேலே சந்தேகம் வந்திருக்கும். வந்ததுலேருந்து இவ ஒரு மாதிரி பண்ணுறா, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்தடியாத்தான் முதல்ல இந்த வந்துட்டு மாஸ்க்கை நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அங்கே முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆகிடுச்சு, இப்போ வந்துட்டு பொண்ணு மணவரையில் உட்கார வைப்பாங்க, நான் போய் உட்காரணும், நீ முதல்ல அந்த மாஸ்க் அவுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது இது மாஸ்க்கு கெட்டப்பு அது இதுன்னு என்னென்னமோல கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா மேம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்காம அவங்க பேசுகிறத வச்சே வெளியில் குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம்மா முதல்ல இந்த கெட்டப்பை ரிமூவ் பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் அப்படி அவுக்குறாங்க. அதை வந்துட்டு கரெக்டாக அம்பிகா மேம் பார்த்துடுறாங்க. ஓஹோ இதான் மாஸ்க்கு கெட்டப்புன்னு பேசினாளுங்களா, ஐயோ தீபா வேற காணுமே, தீபா உருவத்தில் இவளுக்கு இருக்க, இவளுக்கு ரெண்டு பேரும் யாருன்னு கூட தெரியாத எனக்கு, இப்போ என்ன பண்ணுறது, உடனே போய் இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லலாமா, முதல்ல இவளுக்கு யாருன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே வராங்க. இந்த மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கொடுக்குற நேரத்தில் அம்பிகா மேம்மை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் இந்த யார் நீங்கள், எதுக்கு தீபா ஃபேஸ் மாஸ்க்கை வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் யாவரே அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரெண்டு பேரும் மேம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பேசிகிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு ரியா இந்த எடுத்து மயக்க மருந்தெல்லாம் வச்சு அவங்க மூக்கில் வச்சுட்டு அமைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்கள கடலுக்கடியில் உருட்டி விட்டுறாங்க. இங்கே பாரு ரம்யா, இப்போ எல்லாமே நமக்கு எதிராக அமைஞ்சிருச்சு, கார்த்திக் மட்டும்தான் டவுட் வரல, மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு டவுட் வந்துருச்சு. ஒரு சைடு என்னன்னா அந்த தீபாவோட அம்மா அப்பா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு என்கிட்டே வந்து பேசுகிறாங்க, நான் தான் அப்படி இப்படின்னு பேசி ஏதோ சமாளித்து அமுச்சு விட்டேன், உடனே என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாது, கார்த்தி வந்துட்டு உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் மாற்றிட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க் எடுத்து ரம்யா ஓட்டிட்டு இப்படி தீபா மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரிதான், இப்போ மணவரையில் கூப்பிடுவாங்க போய் உட்காந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரியே வந்துட்டு மணவரையில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போய் தீபா உட்கார வைக்க, அதாவது தீபா உள்ளுக்கு இருக்கிற ரம்யா வந்துட்டு அப்படியே உட்காந்த மாணிக்கு எல்லாரையும் சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறமேட்டி மாப்பிள்ளையை கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வராங்க. கார்த்தியை பார்த்ததுமா ரம்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கார்த்தி நான் தான் சொன்னேன்ல உங்களை அடையாமல் விடவே மாட்டேன், உங்களை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு வேலாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படி ஒரு கெட்டப்பில் இருப்பேன்னு உங்களாலே கடைசி வரைக்கும் கெஸ் பண்ணியிருக்க முடியாதுல கார்த்தி, என்கிட்ட வகையாக தொக்கா சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கம் வந்துட்டு ரம்யா உட்காந்துட்டு இருக்கா. அங்கிட்டு வந்துட்டு ரியாவா ஓடி ஒளிஞ்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் வெளியில் தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் சார் கொஞ்சம் வேமா போங்க, நான் போகிறதுக்குள்ளே கல்யாணம் நடந்துடக்கூடாது, எப்படியாவது நிப்பாட்டணும், வேமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் மண்டபத்துக்கிட்ட வர்ற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. இங்கிட்டு தீபா கார்த்தி எல்லாரையும் வந்துட்டு கல்யாண குளத்தில் பார்க்கும்போது தீபாவோட அம்மா அப்பாவுக்கு ஒரே பதட்ட தாங்கலை. இவ இவ்வளோ தூரம் சொல்லியும் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காளேங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சம்மந்தியை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதான் ஜானகி எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நம்ம தீபா இப்படி மாறுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் பேச்சு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி தாங்க ஆயிடுச்சு, இப்படி சுயநலவதியாக மாறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்கா. அதே சமயத்தில் மீனாட்சியை காமிக்க அவங்க ரொம்ப வந்துட்டு அப்செட்டாக இருக்காங்க. தீபா அடித்தது எரிஞ்செரிஞ்சு விழுந்து பேசினதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க. மைதிலி தான் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை தீபா மாறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பயங்கர ஹாப்பியாக ரம்யா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்மளோட கெஸ்ஸிங் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம தீபாவே வந்துட்டு அதான் தப்பிச்சு வந்துட்டாங்கல்ல, தாலி கெட்டுறதுக்குள்ளே வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்தினா ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லாமல் ஸ்டோரியை வேறு மாதிரி கொண்டு போனால் அப்புறம் நம்ம இதயம் தாங்காதப்பா அப்படின்னு தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்?